Shri Kalyan Sundaram, 6 minutes. கும்பகோணம் மாநகரில் 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள மகாமக பெருவிழாவிற்கு தேவையான வசதிகளை விரைந்து செய்து முடித்து தர வேண்டி ராஜ்யசபா உறுப்பினர் எஸ். கல்யாண சுந்தரம் அவர்கள் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசிய காட்சிகள் உங்களுக்காக. ஒல்லும் வகையான அறிவினை ஓவாதே செல்லுவாய் எல்லாம் செயல் விளக்கம். செய்யக்கூடிய செயல்கள் எவையாயினும் அவை எல்லாம் இடங்களிலும் தொய்வில்லாத அறவழியிலே செயல்பட வேண்டும். கலைஞர் மு. கருணாநிதி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பேரறிஞர் அண்ணா, முரசொலி மாறன், கனிமொழி, கருணாநிதி ஆகியோர் உரையாற்றிய இந்த சபையில் பேசும் வாய்ப்பை வழங்கிய என்னை பெருமைப்படுத்திய தமிழ்நாடு முதல்வர், துணை முதல்வர்களுக்கு உரையாற்ற அனுமதி வழங்கிய தங்களுக்கு எனது மானமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது கோரிக்கையை ஏற்று கும்பகோணம் ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்து அனுமதித்ததற்கு, கும்பகோணத்திலிருந்து குட்ஷெட்டை திருநாசிரத்துக்கு மாற்றி கொடுத்ததற்கும் ஒன்றிய அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாள் வேலைக்கு திட்டம். மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் முடிவினையும் ஒன்றிய அரசை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இத்திட்டத்தை மறுபெயரிட்டு தேசபிதா மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கி புதிய திட்டமாக மாற்றி அறிவிக்கப்பட்டது. மட்டுமல்லாமல் மத்திய அரசு திட்ட நிதியில் 40% தொகையை மாநில அரசுகள் ஏற்க வேண்டும் எனவும், வேலையாட்களை தேர்வு செய்வதில் ஏற்படுத்தப்பட்ட புதிய விதிமுறைகளால் உறுதியாக திட்டம் சீர்குலைக்கப்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு என்பது வெறும் ஒரு மாநிலம் அல்ல. அது கல்வி, சுகாதாரம், தொழில், விவசாயம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற பல துறைகளில் முன்னோடியாக திகழ்கிறது. எனவே கீழ்கண்ட திட்டங்களை நிதி ஒதுக்கி அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக மகாமகம். வட இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் கும்பமேளா போல் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கோவில் நகரமான கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகாமக பெருவிழா வருகின்ற 28ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவிற்கு 50 லட்சத்துக்கு மேல் அதிகமான பக்தர்கள் உலகமெல்லாம் இங்கிருந்து வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கும். எனவே தஞ்சாவூர் விமான நிலையத்தை சீரமைத்து 2020 ஆண்டுக்குள் பயன்படுத்திக் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். கும்பகோணம் ரயில் நிலையத்தை தற்போது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடித்து பயன்பாட்டில் கொண்டு வரவும், பக்தர்கள் வசதிக்காக கூடுதல் சிறப்பு ரயிலிடவும், தஞ்சை, கும்பகோணம், விழுப்புரம் இடையிலான இருவழி பாதைகளை விரைந்து முடித்திடவும் மற்றும் நீடாமங்கலம், கும்பகோணம், விருத்தாசலம், கும்பகோணம் இடையிலான புதிய இருப்பு பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும். அதேபோல் கும்பகோணம் காவிரிக்கரையில் அமைந்தப்பட்டுள்ள சுற்றுலாத்துறையின் கீழ் நடத்தப்பட்டு வந்த ரிசார்ட் ஹோட்டலை புதுமைத்து செயல்படுத்த வேண்டும். கும்பகோணம் மாநகரத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அம்மாநிலத்திற்கு தேவையான அனைத்து அடிப்படை உட்கட்டமைப்புகளும் சிறப்பு நிதி ஒதுக்கி முன்னேற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் வேளாண்மை சார்ந்த பாரம்பரிய உணவு பூங்காக்கள் மற்றும் வேளாண்மை தொடர்பான தொழிற்சாலைகள் உருவாக்கிடவும், அதற்கு சிறப்பு வரிசைகள் அறிவித்து அப்பகுதி இளைஞர்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கிக் கடன் வழங்கி தொழில் முன்னேற்றத்தை உருவாக்க வேண்டும். எனவே காவிரி டெல்டா பகுதியில் தஞ்சாவூர், கும்பகோணம், திருநாசிரம், தாலியமங்கலம், திருவாரூர், மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம் ரயில் நிலையங்களில் மூடப்பட்ட வசதியுடன் கூடிய சேமிப்பு கிடங்குகளை அமைத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் மற்றும் சாலியமங்கலம் 400 கிலோ துணை மின் நிலையம் அமைத்து மத்திய அரசு உதவி அமைப்பதன் மூலம் டெல்டா மாவட்டங்களில் உட்பட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு குறைந்த மின்னழுத்தம், லோ வோல்டேஜ் ஏற்படாமல் இருக்கும். இது புதிய தொழில் தொடங்கவும் மின் பற்றாக்குறை இல்லாமல் இருக்கவும். எனவே இதற்கு தேவை நிதி உதவி வழங்க கேட்டுக்கொள்கிறேன். இயற்கை ஆர்கானிக்ஸ் முறையில் செயல்பட்டு விவசாயத்திற்கு தேவையான உரம் தயாரிப்பதில் பெரிதும் பயன்பெறும் கடல் பாசி தமிழகத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்ய ஏற்ற காலநிலை உள்ளதால் அதை ஊக்குவிப்பதற்கு தேவையான பயிற்சி மையங்களை மானியத்துடன் கூடிய நிதி உதவியும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சபக் சரிசியா திட்டம் நிதி. புதிய கல்விக் கொள்கைப்படி மும்மொழி திட்டத்தை நடைமுறைப்படுத்தாததால் தமிழ்நாட்டிற்கு 3528 கோடி வழங்கப்படவில்லை. எனவே என கூறுவது எங்களுக்கு தேவையை அளிக்கிறது. இது வெறும் ஒரு நிதி தாமதம் இல்லை. இது தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி தடுக்க முயற்சிக்கும் ஒரு செயல் போல தெரிகிறது. ஒரு மாநிலம் தனது உரிமையை கேட்கும் போது அதற்கு பதிலளிக்காமல் தாமதப்படுத்துவது ஜனநாயகத்திற்கு எதிரானது. கல்வி நீதி. தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கல்வி நீதி குறித்து தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தொடர் கடிதம் எழுதியும் தமிழ்நாட்டிற்கு விடுவிக்கப்படாமல் உள்ள கல்வி நீதியை உடனடியாக விடுவித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது இளம் தலைமுறையின் எதிர்காலத்தை தொடர்பானது. மேலும் தமிழகத்தில் ஒன்றிய அரசுக்கு செலுத்தும் வரி விகிதத்தில் 50% கூட ஒன்றிய அரசால் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்களுக்கு திரும்ப வழங்கப்படவில்லை என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
எனவே வருங்காலங்களில் தமிழ் மக்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசு வைக்கும் கோரிக்கைகளை முழுமையாக நிறைவேற்றி தேவையான நிதிகளை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டின் பூகோள அமைப்பின்படி ஒருபுறம் கங்கை பெருக்கெடுத்து வெள்ளம் பெருகி சேதம் ஏற்படுத்துகிறது, மறுபுறம் வறட்சி ஏற்படுகிறது. எனவே நீண்டகால கோரிக்கை கங்கை காவிரி இணைப்பு திட்டத்தை ஒன்றிய அரசின் மூலம் முழு செலவில் நிறைவேற்றி நாடு முழுவதும் மேலாண்மை செலுத்த உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடு கட்டுவதன் கட்டுமான செலவு நாளுக்கு நாள் அதிகமாகிறது. இதனால் ஏழை எளியோர் வீடுகள் கட்ட சிரமப்படுகின்றனர். தமிழ்நாட்டின் கலைஞர் கனவு இல்ல திட்டம் மூலம் வீட்டிற்கு 3.5 லட்சம் மானியம் வழங்கப்படுகிறது. எனவே ஒன்றிய அரசு ஏழைகளுக்கு வீடு கட்டும் திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்தல் வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு வீட்டிற்கு 5 லட்சம் வீதம் உயர்த்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாடு முழுவதும் அங்கன்வாடி மையங்கள், கூட்டுறவு அங்காடிகள், குழந்தைகள் காப்பகங்கள், தொடக்கப்பள்ளி முதல் மேல்நிலைப்பள்ளி வரை அனைத்திற்கும் கட்டிட வசதி ஏற்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள உயர்நிலைப் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள் அனைத்திலும் அறிவியல் ஆய்வகங்கள் அமைக்கப்பட வேண்டும். எனவே எல்லா பள்ளிகளிலும் அனைத்து உபகரணங்களுடன் கூடிய அறிவியல் ஆய்வுக்கூடங்கள் அமைக்க வழி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். புதுப்பிக்கத்தக்க மின்னாற்றல் எரிசக்தி இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் விவசாயிகள், நெசவாளர்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் அரசு கட்டுப்பாடு உள்ள வருவாய் இல்லாத அறநிலைத்துறை மூலம் ஒரு கால பூஜை அளித்த திட்டத்தில் உள்ள திருக்கோயில்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இது தற்சமய மின் உற்பத்தி திட்டத்தின் மூலம் உற்பத்தியாக மின்சாரத்தை கொண்டு பூர்த்தி செய்யப்படுவதால் அரசுக்கு கூடுதல் நிதி சூரிய உற்பத்தி செய்ய வேண்டும் மின்சாரத்தை கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய எண்ணம் கொண்ட சூரியன் எப்படி எல்லோருக்கும் பாகுபாடு வேண்டி தன்னொளி கொடுக்கிறதோ அதுபோல உதயசூரியனால் ஒளிக்கின்ற எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி கட்சி, சாதி, மத, மொழிக்கு அப்பாற்பட்டு பல முன்னோடி திட்டங்களை வழங்கி தாய் உள்ளம் கொண்ட தாய்மானவரால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் வேண்டும் என்று தீர்மானம் என கொண்டவர். அத்தகைய எண்ணம் கொண்ட உதயசூரியனை இந்திய திருநாடு உரிய வழியில் பழிப்பெடுத்துக் கொண்டு ஒளிபெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த அவையில் வாய்ப்பளித்த தமிழ்நாடு முதல்வர் மற்றும் துணை முதல்வர்களுக்கு எங்களது மனமார்ந்த மாநிலங்களை குழு தலைவர் ஆர்வி சகோதரர் திருச்சி சிவா அவர்களுக்கும் தங்களது மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Next speaker, Dr. Vikramjit Singh Sahni.